let's make this big plant. ஸோ இந்த பிளான் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு மட் பாட் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மட் பாட்டை நான் வந்து ஆல்ரெடி ப்ரைமர் போட்டு பெயிண்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் அதுக்கு மேலே ப்ரௌன் பெயிண்ட் எடுத்து நல்லா பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இது ஒரு பெயிண்ட் கோட் மட்டும் போடாமல் ஒரு 2 to 3 பெயிண்ட் கோட் வந்து கம்ப்ளீட்டாக போட்டு அதை ட்ரை பண்ணி செட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் எல்லா சைடுமே கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க, மேலே அண்ட் பாட்டம் ஆல்சோ. நெக்ஸ்ட் இந்த மாதிரி தான் நம்ம லீவ் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு மெட்டல் ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். அந்த மெட்டல் ஸ்ட்ரிங்கு அண்ட் தென் வந்து பேப்பர் டேப் ஆர் மாஸ்கிங் டேப், அதை வந்து இந்த கொஞ்சம் நான் லாங் சைஸ் லீஃபாக எடுக்கணுன்றதுக்காக அந்த டேப்பை வந்து கொஞ்சம் லாங்காக எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை கீழே வச்சு அதுக்கு மேலே டேப் போட்டு ஒட்டி அண்ட் ஆப்போசிட் சைடில் நான் டேப் போட்டு ஒட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஸோ ரெண்டு ஒரே சைஸில் இருந்துச்சுன்னா would be very easy for us. ஸோ அதுக்கப்புறம் சிசர் எடுத்து நான் லீவ் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் கொஞ்சம் நிறைய லீவ்ஸ் வந்து பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய லீஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வாட்டர் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ எப்படி நம்ம லீஃபை ரியலிஸ்டிக்கான ஒரு லீஃப் மாதிரி கொண்டுட்டு வர்றது அப்படின்றதுக்கு நான் அக்லரிக் பெயிண்டில் ஃபேப்ரிக்கா பெயிண்ட் யூஸ் பண்ணேன். ஸோ அதில் இருக்கிற க்ரீன் ரொம்ப ரியலிஸ்டிக்கான லீஃபோட க்ரீன் கலர் மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டு சைட்லேயும் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு yellow பெயிண்ட் எடுத்து நம்ம லீஃபோட சென்டர் பார்ட் அந்த இடத்துல டாட் 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 மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வந்து நான் என் ஃபிங்கர் வச்சு ஸ்மச் பண்ணிக்கிறேன். ஸோ இட் லுக் ஸோ ரியலிஸ்டிக். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லையும் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் கொஞ்சம் நிறைய லீஃப் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதை ஃபைனல் லீஃப். ஸோ இதை நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ண விடணும். ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பாட்டும் நான் நல்லா ட்ரை பண்ணிட்டேன். ஸோ இட்ஸ் லுக் ஸோ லாஸி ஆல்சோ. நெக்ஸ்ட் அதுக்குள்ளே ஒரு தெர்மாக்கோலில் வந்து நான் ரவுண்ட் ஷேப்பில் எடுத்து அதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி அந்த பாட்குள்ளே வச்சு கவர் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை வச்சு நம்ம இப்போது தெர்மாக்கோலில் குத்தி வைக்க போகிறோம். ஸோ அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நிற்கும். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே ஒட்டும் போது அது ரொம்ப பிரான்ச்சஸ் மாதிரி விரிஞ்சு வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சின்னதாக பெபிள்ஸ் எடுத்து அந்த ஒயிட் ரீஜன்ஸ் இருக்கிற அந்த தெர்மாக்கோல் இருக்கிற பிளேஸ் ஃபுல்லாமே அந்த பெபிள்ஸ் வச்சு நல்லா நான் கவர் பண்ணிக்கிறேன். So this is final output. So thanks for watching.